Okay, NCERT-ல 12th class differential equations some important இது பார்ப்போம் டாபிக்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி அதில் லெக்ராஞ்சி ஃபார்ம்னு சொல்லுவோம் பர்டிகுலராக. அதில் ரெண்டு ஃபார்ம் இருக்குது. ஸோ ஒன் இஸ் dy by dx plus py equal to q. Second form is dx by dy plus px equal to q form. Okay, இது ஃபஸ்ட்டு ஃபார்ம். இது எப்படி வரும்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் எப்பயுமே எப்படி இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே ஒன்னாக இருக்கணும். dy by dx plus something into y. இந்த p எப்படி இருக்கணும்னா, p is either a function of x or constant. Similarly right hand side ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதில் வந்து பக்கத்தில் எந்த வேரியபிளும் வராது. ஸோ q is either a function of x or constant. ஸோ ஃபஸ்ட் எப்படி இருக்கணும், இதோட கோஎஃபிஷியன்ட் ஒன்னாக இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கே y இருக்குன்னா இந்த ஒய்யோட டிகிரி ஒன்னாக தான் இருக்கணும். y பவர் 2 வந்து சம்திங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்லாம் இங்கே வருதுன்னா எடுக்கக்கூடாது. ஒய்யோட பவர் 1 மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் ஒய்யோட பவர் அதிகமாக இருக்குன்னா என்னால் காமன் டேர்ம் வச்சு டிவைட் பண்ணிவிட்டு ஒய்யோட பவர் 1 தான் பண்ணும் கோஎஃபிஷியன்ட்டுங்க. இப்போ சப்போஸ் இங்கே கோஎஃபிஷியன்ட் வேறு ஏதாச்சும் இருக்குன்னா அது ஃபுல்லாக டிவைட் பண்ணிடணும். ஸோ இதுதான் உங்களோட ஃபார்மேட். இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, y into integral factor equal to integration of q into integral factor with respect to x plus c. இதில் integral factor எப்படி எழுதலான்னா e power integral p dx. இங்கே வந்து c வந்து integral constant தான். இப்போ dx by dy plus px equal to q ஃபார்மில் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கணும், dx by dy தான் இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் என்னவாக இருக்கணும், 1ஆக இருக்கணும். சிம்பிள் இங்கே வந்து எக்ஸோட பவர் 1ஆக தான் இருக்கணும். எக்ஸோட டிகிரி ஆர் எக்ஸ்பொனென்ஷியல் வந்து பவர் வந்து 1 தான். அதர் தென் 1ஆக இருந்தால் யூ ஹேவ் டு மேக் அ பவர் இஸ் 1 பை டிவைடிங் சம் எக்ஸ் டேர்ம்ஸ். அப்படி தான் இருக்கணும். ஸோ பவர் ஆல்வேஸ் ஷுட் பி 1. ஸோ இங்கேயுமே பி எய்தர் எ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஆர் கான்ஸ்டன்ட். Similarly for q either a function of y or constant. இங்கே கோஎஃபிஷியன்ட் 1ஆக இருக்கணும், பவர் 1ஆக இருக்கணும். இந்த ஃபார்மேட் டைரெக்டாக இல்லாமல் வேறு மாதிரி இருக்குன்னா சம் எக்ஸ் டேர்ம்ஸோ இல்லை கோஎஃபிஷியன்ட்டோ டிவைட் பண்ணி ஹேவ் டு மேக் அ ஃபார்ம் லைக் திஸ். சப்போஸ் இந்த ஃபார்ம் உங்களுக்கு வரலைன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்ம் தான் அப்ளை பண்ணணும். ஒரே ப்ராப்ளம்க்கு ரெண்டு ஃபார்மும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. எய்தர் திஸ் ஆர் தட், அப்படி தான் இருக்கும். ஸோ சில சமயம் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா, x into if equal to integration of q into if with respect to y plus some integrating constant c where if integral factor equal to e power integral p dy. ஸோ இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், solve dy by dx plus y divided by x equal to x square. ஸோ dy by dxனா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபார்ம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், dy by dx plus py equal to q ஃபார்ம். அப்படின்னா என்ன அர்த்தம், dy by dxோட கோஎஃபிஷியன்ட் 1ஆக இருக்கணும், yயோட பவர் வந்து 1ஆக இருக்கணும். வேர் p is either a function of x or கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இங்கே p என்ன சொல்லலாம், y 1 divided by x. So this can be written as dy by dx plus 1 by x into y equal to x square. Now compare this with the general form. இங்கே dy by dx coefficient 1, okay. First term is okay. Second term is y ஓட power 1, y ஓட power 1. So பக்கத்தில் இருக்கிறது either a function or a constant. Function தான் in terms of x. So second term also okay. q is either a function of x or constant. So இங்கே function of x தான். அப்போ இதிலிருந்து p எப்படி எழுதலாம், p equal to 1 divided by x and q equal to x square. ஸோ இந்த ஃபார்ம் வெரிஃபை பண்ணிட்டு தான் போகணும். இந்த ஃபார்ம் வரலன்னா அதனால் டிவைட் பண்ணி இந்த ஃபார்ம் கொண்டு வாங்க, இல்லைன்னா ரெண்டாவது கொண்டு போயிருக்கணும் dx by dy, அப்படியே ரெசிப்ரோக்கல் வரும். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ன பண்ணணும், இன்டெக்ரல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க, which is equal to integral p dx. இதோட p ஓட வேல்யூ என்ன, 1 by x into dx. So integration of 1 by x என்னது log x. So e power
log x தான் வரும். log இங்கே மென்ஷன் பண்ணுறது பேஸ் வந்து e, இது போயிடும். அப்போ நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்குது? x. So integral factor equal to x. Then write the solution. So solution form is y into if integration of q into if into dx plus some integrating constant y. if என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? x, which is equal to integration of q function is x square into if function is x into dx plus c. So integration of x power 3 with respect to x plus c. Integration of x power 3 gives x power 4 divided by 4 plus some constant. Then எழுதலாம் x into y. So this is a final answer. This is a solution of a given first order differential equation in the form dy by dx plus py plus equal to q form. So first என்ன பண்ணணும்? இந்த ஃபார்ம் இல்லையான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ண பிறகு pq எழுதணும். next if, then write the solution general form, then substitute your if and q here. So after this you have to do the integration. After this you can get the solution. Okay, second problem. Solve x plus y into dy by dx equal to 1. So the dy by dx இருக்கு. இப்போ என்ன பண்ணும்? கோஎஃபிஷியன்ட் 1 மாற்றணும். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்? whole thing divide by x plus y பண்ணனா dy by dx equal to 1 divide by x plus y. So ரெண்டு ஃபார்ம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்னது? dy by dx plus py equal to q form. இந்த ஃபார்மில் இது எழுத முடியுதா? கோஎஃபிஷியன்ட் 1 ஓகே. நெக்ஸ்ட் y வந்து இப்போ நியூமரேட்டில் தான் இருக்கணும். பக்கத்தில் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். பட் இங்கே டினாமினேட்டில் இருக்குது, இது பிரிக்க முடியாது. அப்போ இந்த ஃபார்ம் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் தான் நம்ம பார்க்கணும்? dx டிவைட் பை dy ப்ளஸ் px ஈக்குவல் டு q. இங்கே கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸோட பவர் 1 இருக்கணும். பக்கத்தில் இருக்க ஃபங்க்ஷன் எய்தர் அ கான்ஸ்டன்ட் ஆர் அ ஃபங்க்ஷன் ஆஃப் y. சிமிலர்லி ஃபார் q செக் பண்ணிக்கலாம். இங்கே dy பை dx இருக்கா, அதுதான் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஃபார்ம் தான் வரல. ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் எடுத்து என்ன வரும்? dx டிவைட் பை dy ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் 1 தான். நெக்ஸ்ட்டு வந்து எந்த சைடு கொண்டுட்டு வரணும்? எக்ஸ் டேர்ம் இங்கே கொண்டுட்டு வரணும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது? ஒய். ஸோ இப்போ இந்த ஃபார்ம் செக் பண்ணி பாருங்கள். dx பை dy ப்ளஸ் p இன்ட்டு எக்ஸ், எக்ஸோட பவர் 1 ஈக்குவல் டு q. இங்கே எக்ஸோட பவர் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் 1 ஓகே. அப்போ p இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாக இருக்கலாம் ஆர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். q வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஸோ முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இன்டெக்ரல் ஃபேக்டர் e பவர் p dy. ஸோ e பவர் மைனஸ் 1 இன்ட்டு dy, e பவர் மைனஸ் y இஸ் அ integral factor. Next solution is x into if equal to integration of q into if with respect to y plus some integrating constant c. Substitute if and q here. X into e power minus y equal to integration of q function is y and if is e power minus y with respect to y. ஸோ இங்கே ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் இஸ் அ பாலினாமியல் ஃபங்க்ஷன், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி மிக்சிங்கில் வருது, மல்டிப்ளிகேஷனில் வருதுன்னா டைரெக்டாக ஒரே இன்டகிரேஷன் வராது. ஸோ இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் தான் அப்ளை பண்ணணும். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலாவோட பார்ட்ஸோட ஃபார்முலா என்னென்னா இன்டகிரல் udv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டகிரல் vdu. ஸோ இதிலேருந்து u ஃபங்க்ஷன் v ஃபங்க்ஷன் எப்படி சூஸ் பண்ணணும்னா, எது ஃபஸ்ட் இன்டகிரேட் பண்ணி ரிப்பீட்டடாக இன்டகிரேட் பண்ணும்போது டக்குன்னு 0 வருதோ அது வந்து u ஃபங்க்ஷன். இப்போ யூவை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எது வந்து ஃபர்தராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே போனோன்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் 0 வருதோ அதுதான் நம்மளுக்கு வந்து u ஃபங்க்ஷன். இப்போ u வந்து yன்னு எடுத்துக்கிறேன், u dv எடுத்துக்கணும். அப்போ இது u எடுத்துட்டுனா ரிமைனிங் இருக்கிறது dv. ஸோ ஏன் மேம் v வந்து yன்னு வச்சுக்கலாம், u வந்து e பவர் மைனஸ் y அப்படி வச்சுக்கலான்னா, யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வந்தால் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் எப்பயுமே ரிப்பீட் ஆகிட்டு e பவர் மைனஸ் ஒய், தென் மைனஸ் 1 இன்ட்டு e பவர் மைனஸ் ஒய், தென் e பவர் மைனஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஒரு எண்டே இருக்காது. நம்மளுக்கு டேர்ம்ஸ் வந்து எண்ட் ஆகாது, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ u ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுக்கிறோன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா என்ன வரும்? u டேஷ் ஈக்குவல் டு 1, u டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போ நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து என்னது 0 ஆகிற ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து யூன்னு எடுக்கணும்.
dvலேருந்து v கண்டுபிடிக்க என்ன பண்ணும், ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணும். ஸோ v is equal to e power minus y divide by minus 1. மைனஸ் ஒய்யோட இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ மைனஸ் இன்ட்டு e power minus y. தென் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்டகிரல் y into e power minus y dy. இது u இருக்குது, இது dv இருக்குது. ஃபார்முலாவில் u into v. ஸோ u வந்து இது v function is this one. ஸோ y into e minus e power minus y. இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் இஸ் மைனஸ் இன்டகிரல் v du. v ஃபங்க்ஷன் தான். இங்கே vல ஒரு மைனஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் e power minus y. u dash வந்து 1. அப்படின்னா என்ன அர்த்தம், du equal to dy ன்னு அர்த்தம். u dash அது y பொறுத்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். du by dy equal to 1னா ஸோ du equal to dy. ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, இந்த மைனஸ் இங்கே வச்சிரும், y into e power minus y. தென் இன்டகிரேஷன் ஆஃப் e power minus y with respect to y again this one. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் டேர்ம். இப்படி போட்டாலும் ஓகே. e power minus y காமனாக எடுத்திங்கன்னா மைனஸ் e powerனா 1 + y. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சொல்யூஷன் ஸ்டெப் எழுதணும். என்ன இருக்குது ஆல்ரெடி, x into e power minus y equal to integration of y into e power minus y with respect to y plus c. இது இருக்குது. இல்லை இந்த இன்டகிரேஷன் தான் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். என்னது, minus e power minus y 1 plus y. Then this is x into e power minus y. இப்படி விட்டாலும் ஓகே. தென் ஹோல் திங் டிவைட் பை e power minus y பண்ணிங்கன்னா x into minus of 1 plus y plus c divide by e power minus y, or x equal to minus of 1 plus y plus c into e power plus y. The denominator term to the numerator na, so the power of e power is goes to positive. So e power plus y. So this is our required solution. So x in terms of y ல இருக்கும். இப்போ dx by dy பண்ணுறீங்கன்னா x is a dependent variable, y is a independent variable. So always solution dependent தான் இருக்கும். Dependent variable in terms of independent variable தான் solution இருக்கணும். x in terms of y. Suppose in case of dy by dx na solution எப்படி இருக்குன்னா y in terms of x. So y is a dependent variable. numerator இருக்கிறது dependent variable, denominator இருக்கிறது independent variable. இப்படி தான் நம்ம எப்பவுமே எழுதணும். dependent variable with respect to the independent variable. இப்படி தான். Okay, thank you.